ஓகேம்மா, நம்ம பார்க்க போகிறது சாப்டர் நம்பர் 11 சிஏ இன்டர்மீடியட் சாப்டர் நம்பர் 11 எத்திக்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் ஆடிட் என்கேஜ்மெண்ட். இதில் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் கவர் பண்ண வேண்டிய ஒரு 10 கொஸ்டின்ஸ் அப்படின்னா எந்தெந்த ஏரியா அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். நீங்கள் டக்கு நோட் பண்ணிக்க போகிறீங்க. சரியா? என்னடா 69 பேஜஸ் இருக்குது, இது நம்ம எப்படிடா ரிவைஸ் பண்ணி முடிக்கிறதுன்னு நினச்சி பயப்படாதீங்க. என்டையர் 11th சாப்டர் ஒரு 30 பக்கம் தான். பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் சும்மா கேஸ் சினாரியோ, கொஷின் பேப்பரு, அதுக்கப்புறம் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எஃபெக்டிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டிய அந்த 10 கொஷின்ஸ் வந்து இந்த 30 பக்கத்தில் கவர் ஆகிடும். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இதெல்லாம் விட்டுருங்க. இது படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, செல்ஃப் ரிவ்யூ த்ரெட்னா என்ன, அட்வொகேசி த்ரெட்னா என்ன, ஃபெமிலியாரிட்டி த்ரெட், அப்புறம் இன்டிமிடேஷன் த்ரெட், இந்த த்ரெட்டெல்லாம் என்னென்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் ஜென்ரலாகவே இந்த சாப்டரில் கவர் ஆக போகிறது வந்து எஸ்ஏ 210, அதில் ஒரு தியரி கொஷின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எஸ்ஏ 220 ஒரு தியரி கொஷின் சொல்கிறேன். அதே மாதிரி எஸ்கியூசியில் 1 or 2 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் 1 or 2 கொஷின்ஸ் இருக்குது. அதே மாதிரி த்ரெட் எல்லாமே உங்களுக்கு தெரியணும். ஒவ்வொன்றும் என்னென்ன த்ரெட்டுங்கிறது தெரியணும். அந்த த்ரெட்டுக்கு கீழே கொடுத்துருக்க எக்ஸாம்பிளை நல்லா படிச்சுக்கோங்க. எம்சிக்யூ அதை தான் கேட்குறாங்க. ஸோ இங்கே எத்திக்ஸ்னா என்ன, ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் ஒரு நீடு, இல்லைன்னா எந்த கொஷினும் வராது. பிரின்சிபல் பேஸ்ட் அப்ரோச்சா, ரூல்ஸ் பேஸ்ட் அப்ரோச்சாலாம் கொஷினே வராது. வந்தால் பிரின்சிபல் தான் முக்கியம்னு சொல்லிவிடுங்க. ரூல்லாம் முக்கியம் இல்லை, ரூலை விட ரொம்ப முக்கியம் வந்து பிரின்சிபல் ஓரியன்ட் தான்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸில் என்னென்னலாம் வரும்னு கேட்பாங்க. ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிற எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டெகிரிட்டினா நேர்மையாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறது. அப்ஜெக்டிவிட்டினா பாரபட்சம் பார்க்காம கரெக்டான முடிவு எடுக்கிறது. ப்ரொஃபஷனல் காம்பிடன்ஸ் அண்ட் டியூ கேர்னா இப்போ இருக்கக்கூடிய டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம படித்து நம்ம ரொம்ப காம்பிடென்ட்டாக இருந்து நம்ம எல்லாத்தையும் பெர்ஃபார்ம் பண்ணணும். எதுவாக இருந்தாலும் பயபத்திரமாக கரெக்டாக டிலிஜென்ட்டாக ஹேண்டில் பண்ணணும். ஏனோ தானோன்னு பண்ணால் டியூ கேர் இல்லாமல் பண்ணிட்டோம்னு சொல்லிடுவாங்க. கான்ஃபிடென்ஷியாலிட்டின்னா நம்ம கிளைண்ட் கிட்டேருந்து நமக்கு தெரிகிற எந்த இன்ஃபர்மேஷனும் வெளியில் எங்கேயும் லீக் அவுட் பண்ணக்கூடாது. ஸோ தட்ஸ் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ப்ரொஃபஷ்னல் பிஹேவியர் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ப்ரொஃபஷனில் எந்த அளவுக்கு ப்ராப்பராக பிஹேவ் பண்ணணுங்கிறது. ஓகேவா? ஒரு ப்ராப்பர் பிஹேவியர் இல்லாமல் இருந்துச்சுன்னா they'll call it as professional behavior. சம்டைம்ஸ் உங்களுக்கு தோணும் ப்ரொஃபஷனல் பிஹேவியருக்கு என்ன எக்ஸாம்பிள் கேட்பாங்க, மெயின் எக்ஸாம்பிள் அப்படின்னு. அதனால தான் சொல்கிறேன், ஒவ்வொன்றுத்துக்கும் கீழே என்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்துக்கோங்க. எம்சிக்யூவில் மெயினாக ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இது எந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸை வந்து வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம கேட்பாங்க. கண்டிப்பாக இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இன்டெகிரிட்டியை பொறுத்த வரைக்கும் they will ask about இதுதான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அண்ட் ஆனஸ்ட் இன் ஆல் ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கா இல்லையா அப்படின்றது கேட்பாங்க. இன்டெகிரிட்டிங்கிறது எல்லாமே அதுதான், உண்மையாக நேர்மையாக கரெக்டாக இருக்கணும். நீங்கள் வந்து ரொம்ப மெட்டீரியலாக தப்பாக இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன்னு தெரிஞ்சும் அதில் போய் சைன் போடுறது அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. அப்ஜெக்டிவிட்டினா என்னென்னு கேட்பாங்க. அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் உள்ளபடி கரெக்டாக முடிவெடுத்து சொல்கிறது அப்ஜெக்டிவிட்டி. ப்ரொஃபஷனல் காம்பிடன்ஸ் அண்ட் டியூ கேரை பற்றி கேட்பாங்க. ப்ரொஃபஷனல் காம்பிடன்ஸ் டியூ கேர்னா இப்போ இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ், ரெலவென்ட் டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், லெஜிஸ்லேஷன் இது எல்லாத்தையும் கரெக்டாக படித்து வச்சுட்டு அப்ளிகபிள் டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸை தரவாக படித்து வச்சுட்டு நீங்கள் ரொம்ப டிலிஜென்ட்டாக டியூ அண்ட் கேரோட ஆக்ட் பண்ணணும். அது வந்து ப்ரொஃபஷனல் காம்பிடன்ஸ். கான்ஃபிடென்ஷியாலிட்டி தெரிஞ்ச விஷயத்தை வெளியாட்டி சொல்லக்கூடாது. ப்ரொஃபஷனல் பிஹேவியர் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அப்போ நம்ம போய் இந்த மாதிரி நடந்தோம்னா வெளியில் நம்ம ப்ரொஃபஷனுக்கு அது ஒரு சீர்கேடு, கேவலம் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து ரொம்ப 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 ஹை ரெப்யூட்டேஷனாக இருக்கிற மாதிரி தான் உங்களோட ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும். வேறு எந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இது பேசிக்கான எத்திக்ஸு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆடிட்டர்ஸ், இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் அப்பியரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஆடிட்டர் வந்து ஒரு அசைன்மெண்ட்டில் இண்டிபெண்ட்டாக இருந்தால் மட்டும் போதாது. வெளியில் 4 பேர் உங்களை பார்க்குறாங்கன்னா அந்த இடத்துல யூ ஷுட் அப்பியர் இண்டிபெண்ட் இந்த சென்ஸ் தட் இப்போ நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட்டோட நீங்கள் ஒரு மீட்டிங்கு போகிறீங்க அப்படின்னா யூ ஷுட் ட்ரீட் ஹிம் அஸ் அ கிளைண்ட். அவ்வளோதான். கிளைண்ட்டோட மீட்டிங் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கணுமே தவிர ப்ராபப்ளி அந்த கிளைண்ட்டோட உங்களுக்கு ஒரு 3-4 இயர்ஸாக நீங்கள் அங்கே ஆடிட் பண்ணுறதுனால அவரை உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்காக வந்து 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கை கோத்து நடந்தீங்கன்னா வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும், ஓ இந்த ஆடிட்டர் தானே, 2 பேரும் ஒன்றா தான் சுற்றுவானுங்க, டீ கடையாக இருந்தாலும் எங்கே போனாலும் ஒன்றா தான் சுற்றுவாங்க, இந்த ஆடிட்டர்லாம் கரெக்டாக ரிப்போர்ட் கொடுப்பான்னு எனக்கு தோணலைப்பா அப்படின்னு ஒரு ரீசனபிளான ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து நம்மளை பார்த்து ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு நம்மளோட நடத்தை இருக்கக்கூடாது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா யூ ஹாவ் டு அவாய்ட் சர்டன் ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ். ஒரு ரீசனபிளான தேர்ட் பார்ட்டி உங்களை பார்த்து, அதாவது அவங்களுக்கு எல்லா ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் தெரியும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஆடிட்டர் தான், அவங்க வந்து கிளைண்ட்டு தான், நீங்கள் 2 பேரும் சும்மா காஃபி சாப்பிட தான் போயிருக்கீங்க, எல்லாம் ஓகே. பட் ஸ்டில் உங்களை பார்த்தா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா இண்டிபெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்காது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு கொண்டு போய் நிறுத்திக்காதீங்க. ஸோ இண்டிபெண்டன்ஸ் இன் மைண்டு அளவில் மட்டும் இருந்தால் பார்த்தாது, மற்றவங்களோட ரீசனபிள் தேர்ட் பார்ட்டி உங்களை பார்க்கும் போது யூ ஷுட் ஆல்சோ அப்பியர் இண்டிபெண்டன்ட். ஸோ ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வந்து த்ரெட்ஸ் டு இண்டிபெண்டன்ஸ்னால் என்னென்னு கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் த்ரெட்டு. செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் த்ரெட்டோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. அதுவும் முக்கியமாக இந்த எக்ஸாம்பிளை படிங்க. உங்களோட கிளைண்ட்டு கிட்டத்தட்ட வந்து அந்த கிளைண்ட் கிட்டேருந்து நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா வந்து ஆடிட் ஃபீஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் உங்களுக்கு மற்ற கிளைண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, பட் அவங்ககிட்டேருந்து 1 or 2 lakhs அப்படி தான் வருது. ஸோ உங்களோட மேஜர் கிளைண்ட் இவங்க தான் அப்படின்னா
அவங்க கூட உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஏற்படும் போது நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பகச்சிக்க மாட்டீங்க. பிகாஸ் அதில் வந்து உங்களுக்கு ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னா உங்களோட பெரும்பாலான ஃபீஸ் வந்து ஒரு பர்டிகுலர் கிளைண்ட் கிட்டேருந்து வரதுனால அது வந்து ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இவங்க வந்து நம்மளை வேறு ஆடிட்டர் பார்த்துருவாங்களோன்ற பயத்தில் யூ won't டூ சம்திங் குட். அப்போ என்ன ஆகும்னா அந்த இடத்துல என்ன த்ரெட் வருதுன்னா செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் த்ரெட் வருது. ஸோ எது கரெக்டோ அதை நீங்கள் செய்ய மாட்டீங்க. சில தப்பை கூட நீங்கள் செய்ய ட்ரை பண்ணுவீங்க. பிகாஸ் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்கே ஒரு த்ரெட் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அவங்க எதாவது சொன்னால் கூட கேட்டுக்கலாம் பரவாயில்லன்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த த்ரெட்டுக்கு பேர் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் த்ரெட். ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, படிச்சுக்கோங்க. அந்த மாதிரி செல்ஃப் ரிவ்யூ த்ரெட்டுன்னு இருக்கும். வாட் இஸ் செல்ஃப் ரிவ்யூ த்ரெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பண்ணுற வரைக்கும் நம்மளே செக் பண்ணுற மாதிரி. அப்படி இருந்தால் எப்படி அதில் தப்பு இருந்தால் கூட நம்ம கண்டுபிடிச்சி சொல்ல மாட்டோம் அந்த மாதிரி. ஓகே, ஸோ செல்ஃப் ரிவ்யூ த்ரெட் அப்படிங்கிறது இட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அது மாதிரி அட்வொகேசி த்ரெட். அட்வொகேசி த்ரெட்னா வெளியிலேருந்து ஒரு ரீசனபிள் தேர்ட் பார்ட்டி நம்மளை பார்க்கும்போது என்னது இது இவர் ஆடிட்டர் தானே, இவர் இதுக்கு கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் வாங்குங்க, நோ ப்ராப்ளம், கண்டிப்பாக ப்ரைஸ் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் அப்படின்னு இவர் இதுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போது ஒரு அப்ஜெக்டிவிட்டியே காம்ப்ரமைஸ் ஆகிற அளவுக்கு வெளியாட்கள் நம்மளை பார்த்து சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த மாதிரி வச்சுக்கக்கூடாது. ஸோ தேட்ஸ் அட்வொகேசி த்ரெட். ஃபெமிலியாரிட்டி த்ரெட்னா ரொம்ப வருஷமாக உங்களுக்கு கிளைண்ட்டு தெரியும் அப்படின்னும் போது யூ பிகம் டூ சிம்பத்தட்டிக் டு தெம். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அவங்க நிறைய வந்து நமக்கு எம்சிக்யூஸில் வரும். அதாவது உங்களுக்கு லக்ஸுரியஸான டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க, பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஆடிட்க்கு வரத்துக்கு. அங்கே வந்து ஒரு ப்ராப்பரான 5 ஸ்டார் ஹோட்டல் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க தங்குறதுக்கு, இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அப்போ நமக்கு என்ன ஆகும், ஃபெமிலியாரிட்டி த்ரெட்டு தான். இந்த அளவுக்கு ஒரு கிளைண்ட் கிட்டேருந்து நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கிக்கிறது, ஹாஸ்பிட்டாலிட்டி ரிசீவ் பண்ணிக்கிறதுலாம் இட்ஸ் கோயிங் டு அஃபெக்ட் உன்னோட அப்ஜெக்டிவிட்டி அதை அஃபெக்ட் பண்ண போகுது. ஓகே, ஸோ யூ பிகம் டூ ஃபெமிலியர் வித் தெம். ஸோ அதெல்லாம் ஃபெமிலியாரிட்டி த்ரெட். ஸோ இன்டிமிடேஷனாக பயமுறுத்துவாங்க. ஓகே, இன்டிமிடேஷன் த்ரெட் அக்கர் when auditors are deterred from acting objectively with an adequate degree of professional skepticism. Basically these could happen because of threat of replacement over disagreements with the application of accounting principles, or to disproportionately reduce the work in response to reduced audit fee, or being threatened with litigation. பயமுறுத்துறாங்க, threaten பண்ணும்போது intimidation threatன்னு சொல்லுவோம். மற்றபடி சேஃப்கார்ட்ஸ் டு இண்டிபெண்டன்ஸ், நீங்கள் தான் வந்து யூ ஹாவ் டு மேக் ஷுர் தட் இந்த த்ரெட்டெல்லாம் நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு யூ ஹாவ் டு மேக் ஷுர் தட் அந்த இடத்துல அந்த த்ரெட் நமக்கு இல்லாமல் இருக்கணும்னு நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்த விட்டு நீங்கள் ரிமூவ் ஆகிடு வெளில போயிடலாம், வேண்டாம் இந்த என்கேஜ்மெண்ட் வேண்டாம்னு வெளில போயிடலாம். இல்லையா அந்த த்ரெட்டே அங்கே இருந்தாலும் அது உங்களை பாதிக்காத மாதிரி பார்த்துக்கலாம். இல்லை உங்களை பாதிக்குதா, அப்போ அதுக்கு நீங்கள் சேஃப்கார்டு அப்ளை பண்ணலாம். யூ டூ வாட் எவர் இஸ் நீடட் இன் ஆர்டர் டு மேக் ஷுர் தட் யூ ஆர் நாட் ஃபாலிங் ப்ரே ஆஸ் ஒரு அந்த இடத்துல வந்து யூ ஷுட் நாட் பி அஃபெக்டட் பை த த்ரெட்டுங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் அப்படிங்கிறது என்னென்னா வெளுத்ததெல்லாம் பாலன் கூட நம்பாமல் அந்த கம்பெனி எந்த எவிடன்ஸை நம்மகிட்ட கொடுத்தாலும் இல்லை எந்த ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்தாலும் ரொம்ப அலர்ட்டாக நீங்கள் இருக்கணும். ஓகேவா, யூ ஹேவ் டு ரிமைன் அலர்ட் ஃபார் எவர். எப்போவுமே எந்த டாக்குமெண்ட் கொண்டு வந்து கொடுத்தாலும் அதில் நம்மளோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும்னா கொஷனிங் மைண்டாக இருக்கணும். ரொம்ப கொஷனிங், இது எப்படி கரெக்டாக இருக்குமா, தப்பாக இருக்குமா, இல்லை இதில் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு எல்லா விதமாகவும் யோசிக்கக்கூடிய கிரிட்டிக்கல் அசஸ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு பேர் ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் சொல்லுவாங்க. அது முதல்ல ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் இருந்தால் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு கேட்பாங்க, அந்த கொஷின் படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது இப்போ நான் சொல்ல போகிறதெல்லாம் ஷார்ட் கொஷின்ஸு நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. SA 210 அதை பொறுத்த வரைக்கும் அக்ரீயிங் டு த டேர்ம்ஸ் ஆஃப் ஆடிட் என்கேஜ்மெண்ட். இதில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆடிட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகே த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த ஆடிட்டர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, ப்ரீ கண்டிஷன்ஸ் ஆஃப் அன் ஆடிட் இருக்கா, அப்புறம் ப்ராப்பர் காமன் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் த ஆடிட்டர் அண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கா, இருந்தால் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. மெயின் எக்ஸாமில் அதிகமான கொஷின்ஸ் வந்து இந்த ப்ரீ கண்டிஷன்ஸ் ஃபார் அன் ஆடிட்லேருந்து தான் வருது. ஸோ SA 210 படி ப்ரீ கண்டிஷன்ஸ் ஃபார் அன் ஆடிட், ஒரு ஆடிட்டை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆடிட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ப்ரீ கண்டிஷன்ஸ் எல்லாம் என்னென்னு கேட்பாங்க. அதில் எத்தனை பாயிண்ட் இருக்கு பாருங்கள், பியில் வந்து 1 and 2 and 3 3 இருக்குது, அவ்வளோதான். ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா ப்ரீ கண்டிஷன்ஸ் ஆஃப் அன் ஆடிட் அப்படின்னு பிரிச்சு AB ரெண்டாக பிரிச்சிடும். Bயில் 1 2 3 3 பாயிண்ட் இருக்குது. இது இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். ப்ரீ கண்டிஷன்ஸ் ஆஃப் அன் ஆடிட் நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் டு த ஆடிட் என்கேஜ்மெண்ட் டேர்ம், இதில் இந்த கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது என்ன கொஸ்டின் அப்படின்னா, SA 210 படி ஆடிட்டர் வில் ப்ரிப்பேர் த என்கேஜ்மெண்ட் லெட்டர் அண்ட் ஹில் கிவ் இட் டு மேனேஜ்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் வில் சைன். இந்த ப்ராசஸில் அந்த என்கேஜ்மெண்ட் லெட்டரில் என்னென்னலாம் இருக்கணும், கண்டென்ட்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் லெட்டர் அதில் என்னென்ன இருக்கும், அப்ஜெக்டிவ் அண்ட் ஸ்கோப், ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஆடிட்டர், ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் எந்த அப்ளிகபிள் FRF நம்ம வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம், அப்புறம் என்ன மாதிரி எக்ஸ்பெக்டட் ஃபார்ம் அண்ட் கண்டென்ட் ஆஃப் த ஆடிட் ரிப்போர்ட்ஸு. ஜென்ரலி SA 700 ரிப்போர்ட்டில் கொடுக்குறோன்னு சொல்லுவோம். பட் ஸ்டில் அந்த இடத்துல ஏதாவது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டோ இல்லை பர்வேசிவ் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டோ நம்ம பார்க்கும்போது
அந்த ஃபார்ம் அண்ட் கண்டென்ட் ஆஃப் த ரிப்போர்ட்டை வந்து நம்ம மாடிஃபை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம அதில் மென்ஷன் பண்ணி தான் சொல்லுவோம். ஸோ ஓகேவா, இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணிக்கணும். ஸோ SC 210 இந்த 2 கொஷின்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அதை தவிர நீங்கள் வந்து வேறு இதுலேயும் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம். அடுத்தது யூ டாக் அபவுட் ப்ரீ கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா, தட் இஸ் SC 210 நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ப்ரீ கண்டிஷன்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். ப்ரீ கண்டிஷன்ஸில் வந்து சப்போஸ் அந்த ப்ரீ கண்டிஷன்ஸில் மீட் ஆகலைன்னா இட்ஸ் பெட்டர் த டோன்ட் அக்செப்ட் த என்கேஜ்மெண்ட்டே நீங்கள் அக்செப்டே பண்ணிக்காதீங்க. சப்போஸ் ஆடிட் என்கேஜ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த பர்டிகுலர் கிளைண்ட் வந்து உங்களோட ஸ்கோப்பே லிமிட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு நாங்கள் இதெல்லாம் ஆக்சஸ் தர மாட்டோம், அதை ஆக்சஸ் தர மாட்டோம், இதை பண்ண மாட்டோம், அதை பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க. என்ன பண்ணுறது, இட்ஸ் பெட்டர் விட்ரா கூட இல்லை, இட்ஸ் பெட்டர் டோன்ட் அக்செப்ட் தேர் என்கேஜ்மெண்ட். ஏன்னா நம்மளோட ஸ்கோப்பை ஆடிட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறது தான் டோன்ட் அக்செப்ட்னு சொல்லுவோம். சப்போஸ் நம்ம அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட ஸ்கோப்பை லிமிட் பண்ணால் விட்ரா ஃப்ரம் த என்கேஜ்மெண்ட் இல்லை வேறு என்ன பண்ண முடியும்னு பாருங்கள். ஓகேவா, அதே மாதிரி எடுத்த உடனே ஆடிட் என்கேஜ்மெண்ட்டுக்கு போகிறோம். அந்த ஆடிட் என்கேஜ்மெண்ட்டை கொடுக்குறாங்க, நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். டக்குன்னு பார்த்தா நீங்கள் ஆடிட் என்கேஜ்மெண்ட் பண்ண வேண்டாம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ரிவ்யூ என்கேஜ்மெண்ட்டை பண்ணி கொடுங்க அப்படின்னு நமக்கு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது நம்ம பண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் அவங்க கொடுக்குற ரீசன் வந்து கொஞ்சமாவது ஜஸ்டிஃபைபிளாக இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் பண்ணி கொடுங்க, இல்லைனா பண்ணி கொடுக்காதீங்க அந்த மாதிரி. ஓகேவா, அதே மாதிரி வந்து இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், change in terms of agreement and lack of permission from the management to continue the original engagement. அதாவது ஃபஸ்ட்டு வந்து உள்ளே போகும்போது ஆடிட்டுக்கு தான் நீங்கள் வேணும்னு சொல்லி ஆடிட் என்கேஜ்மெண்ட் கூப்பிட்ருப்பாங்க. நம்ம உள்ளே போயிருப்போம், அங்கே போய் ஆடிட் பண்ணியிருப்போம். ஆனால் பாதியில் வந்து இல்லை எங்களுக்கு ஆடிட் வேணால் ரிவ்யூன்னு கேட்பாங்க. அது ஓகே, ஜஸ்டிஃபைபிளாக இருக்குது ரீசன் அப்படின்னா இட்ஸ் ஓகே ஃபைன், நம்ம போகலாம். ஜஸ்டிஃபைபிளாக இல்லைனா வி வில் சே நோ வி வில் நாட் கண்டினியூ சொல்லணும். அப்புறம் அவங்க சொன்னீங்க நீங்கள் கண்டினியூ பண்ணலையா, நீங்கள் கண்டினியூ பண்ண மாட்டீங்க, எங்களுக்கு வந்து நீங்கள் ரிவ்யூ என்கேஜ்மெண்ட் பண்ணி தர மாட்டிங்களா, அப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா வி ஆர் கோயிங் டு ஸ்டாப், நீங்கள் உள்ளே வராதிங்க, ப்ரிமைசஸ்குள்ளே வரக்கூடாது, நீங்கள் பண்ணவே கூடாதுன்னு சொல்லி நம்ம ஸ்டாப் பண்ணுறாங்க, நிப்பாட்டுறாங்க, என்கேஜ்மெண்ட்டை பர்ஃபார்மே பண்ண விடாமல். அப்படி இருந்துச்சுன்னா யூ விட்ரா ஃப்ரம் த என்கேஜ்மெண்ட் அண்ட் யாருக்கிட்டலாம் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணுமோ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி யார்கிட்டலாம் ரிப்போர்ட்ஸை கொடுக்கணுமோ கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு வெளில வந்துருங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் MCQவில் வந்து நீங்கள் யோசிக்கணும். ஓகே, அதுக்கு அடுத்தது டேர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் இன் ரெக்கரிங் ஆடிட். அதாவது ஒரே கிளைண்ட் தான் 3rd இயர் 4th இயர் 5th இயர் நீங்கள் கண்டினியூஸாக ரெக்கர் ஆகிட்டே இருக்கீங்க, நீங்கள் தான் அங்கே கிளைண்ட், நீங்கள் தான் அந்த இடத்துல ஆடிட்டர் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா டேர்ம்ஸ் ஆஃப் ஆடிட் என்கேஜ்மெண்ட் வந்து எப்போவுமே நார்மலாக தான் இருக்கும். சில சிச்சுவேஷனில் மட்டும் என்னதான் ரெக்கரிங் ஆடிட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் வந்துச்சுன்னா நம்ம என்கேஜ்மெண்ட் லெட்டரை ரிவைஸ் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு ப்ரோட்டோகால் இருக்கும். அது என்னென்ன சிச்சுவேஷன் கேட்பாங்க, இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகே, டேர்ம்ஸ் ஆஃப் ஆடிட் என்கேஜ்மெண்ட் இன் ரெக்கரிங் ஆடிட்டில் இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இங்கே இருக்கிற 8 பாயிண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்தால் இது MCQலையும் கேட்டிருக்காங்க, டிஸ்கிரிப்டிவ் கொஷினையும் கேட்டிருக்காங்க. ஒரு இதில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா சிக்னிஃபிகண்ட் சைஸ், நான் சொல்கிறது 5th பாயிண்ட் பாருங்கள், சிக்னிஃபிகண்ட் சேஞ்ச் இன் நேச்சர் ஆர் சைஸ் ஆஃப் த என்டிட்டிஸ் பிஸ்னஸ்ன்னு இருக்குல்ல, ஒரு MCQவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா சிக்னிஃபிகண்ட் சேஞ்சுங்கிறத மாற்றிட்டு மாடஸ்ட் சேஞ்ச் நேச்சர் அண்ட் சைஸ் ஆஃப் த பிஸ்னஸ்ன்னு போட்டாங்க. இதுல மாடஸ்ட்னு ஒரு வேர்டு எங்கேயும் பார்த்த மாதிரி இல்லைன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்புறம் பார்த்தா சரி ஓகே, இந்த 8 பாயிண்ட்ல 4 பாயிண்ட் எடுத்து போட்டுட்டு எல்லாத்துலேயும் சிக்னிஃபிகண்ட்ன்ற வேர்டு இருக்குது, இதில் மட்டும் சிக்னிஃபிகண்ட் எடுத்துட்டு மாடஸ்ட்னு போட்டு கொடுத்தாங்க. அந்த மாதிரி திஸ் ஏரியா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் மெயின் எக்ஸாம். ஓகே, அடுத்தது ஆடிட் குவாலிட்டி SQC 1 SA 220. SQC 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனித்து படிக்க வேண்டிய ஏரியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, இதோ இருக்குது பாருங்கள், இதுதான். ஒரு கிளைண்ட் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அக்செப்டன்ஸ் அண்ட் கண்டினியூஸ் ஆஃப் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் SQC 1 பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபர்ம் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் போகிறாங்க. ஒரு கிளைண்ட்டை அக்செப்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு 3 செக்லிஸ்ட் இருக்குது. நம்பர் 1, அந்த கிளைண்ட்டோட இன்டெகிரிட்டி, அவன் உண்மையாக இருக்கானா, நேர்மையாக இருக்கானா, அவனோட ஆட்டிடியூட் எப்படி இருக்காது. 2வது, உங்ககிட்ட போதுமான அளவு காம்பிடன்ஸ் இருக்கா அந்த கிளைண்ட்டை ஆடிட் பண்ணுறதுக்கு. 3வது, எத்திக்கல் ரெக்குவயர்மெண்ட்ஸோடு உங்களால் கம்ப்ளை பண்ண முடியுதா, தட் இஸ் உங்களால் இண்டிபெண்ட்டாக இருக்க முடியுமா, அதெல்லாம் பார்க்குறது. ஸோ இந்த 3 பாயிண்ட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது இன்னொரு மெயின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா இன்டெகிரிட்டி ஆஃப் அ கிளைண்ட்டை நீங்கள் எப்படி செக் பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஐடென்டிட்டி ஆஃப் த பிஸ்னஸ் ரெப்புடேஷன்லேருந்து த ரீசன்ஸ் ஃபார் ப்ரொபோஸ்ட் அப்பாயின்மெண்ட் வரைக்கும் எல்லாத்தையுமே இது எல்லாமே பார்க்கணும். ஒரு கிளைண்ட்டோட இன்டெகிரிட்டியை பார்க்கணுன்னா இந்த ஏரியாலாம் செக் பண்ணணும். அவரோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, என்னென்ன பிஸ்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, மணி லாண்டரிங் பண்ணுறாங்களா, என்ன ஏது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும். மணி லாண்டரிங்லாம் பண்ணால் அங்கே இன்டெகிரிட்டியே இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா, இங்கே கொடுத்துருக்காங்க பாரு மணி லாண்டரிங்லாம். அதனால் இந்த ஏரியாலாம் யூ டு பி வெரி கேர்ஃபுல். இதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி இன்டெகிரிட்டி இல்லை, அவங்க வந்து சரியாக பண்ண மாட்டேங்கிறாங்க, கிளைண்ட்டோட இன்டெகிரிட்டி மேலே உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, அப்படி இல்லைனா தெர் இஸ் த்ரெட் டு இண்டிபெண்டன்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இட் இஸ் பெட்டர் தட் நீங்கள் உள்ளே போகவே போகாதீங்க. ஓகேவா, அதே மாதிரி வந்து ப்ரொஃபஷனல் அண்ட் லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தட் அப்ளை டு த என்கேஜ்மெண்ட் வேர் தெர் இஸ் அ ரெக்யர்மெண்ட் ஃபார் த ஃபர்ம் டு ரிப்போர்ட் டு த பர்சன்ஸ். நீங்கள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட விட்ரா பண்ணிவிடுங்க. அதாவது ப்ரீ கண்டிஷன்ஸே செட் ஆகலை, உங்களுக்கு அந்த கிளைண்ட்டோட ஆட்டிடியூட் பிடிக்கல, அந்த இடத்துல எதுவுமே செட் ஆகலை அப்படின்னும் போது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு ஃபர்முக்கும் கிளைண்ட்டுக்கும் அப்படின்னும் போது இட்ஸ் பெட்டர் தட் யூ அங்கேருந்து வெளியில் வரது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்.
அவ்வளோதான். அதுக்கப்புறம் எஸ்கியூசி 1ல் வேறு எந்த கொஷின்ஸும் கேட்க மாட்டாங்க. நான் சொன்னது அந்த ப்ரீ கண்டிஷன்ஸ் ஃபார் அன் ஆடிட், அப்புறம் அந்த இன்டெகிரிட்டி, இது மட்டும் தான் கேட்பாங்க. மற்றபடி வேறு ஒன்றும் நமக்கு தேவையில்லை. இதோட நம்ம எங்கே போயிடுவோம்னா எஸ்ஏ 220க்கு போயிடுவோம். எஸ்ஏ 220ல் அவங்க கேட்கக்கூடிய ரிப்பீட்டட் கொஷின் என்ன அப்படின்னா, ஒரு ஆடிட்டர் தங்களுடைய என்கேஜ்மெண்ட் டீமுக்கு வந்து he will explain ஏன் வந்து ஒரு ஆடிட்டோட குவாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த பாயிண்டில் என்னென்னலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. இது வந்து ரொம்ப ஹைலி ரிப்பீட்டட் கொஷின் இது. ஓகேவா? கொஸ்டின் வேணால் இங்கே படிச்சுக்கோங்க. ஒரு ஆடிட்டை எடுத்து நடத்தக்கூடிய என்கேஜ்மெண்ட் பார்ட்னர், அவர் தான் லீடர்ஷிப் இல்லையா? அந்த இடத்துல எஸ்ஏ 220ல் அவர் தான் லீடர். இப்போ எஸ்கியூசி 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொன்று எஸ்கியூசி 1ல் முக்கியமான கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, எஸ்கியூசி 1 வந்து அப்ளைஸ் டு வாட்னு கேட்பாங்க. It applies to audit, it applies to review, it applies to all the assurance engagement, all the related services, எல்லாத்துக்குமே அது அப்ளை ஆகும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்கியூசி 1. எஸ்ஏ 220 வந்து இஸ் ரிலேட்டட் டு ஒரு ஆடிட்டு நம்ம எப்படி குவாலிட்டியாக செய்ய போகிறோம், அது எஸ்ஏ 220. எஸ்கியூசி 1 நம்ம எதை செஞ்சாலும் குவாலிட்டியாக செய்யணும், அது எஸ்கியூசி 1. எஸ்கியூசி 1 applies to the entire chartered accountants firm. எஸ்ஏ 220 applies to the person who takes care of a particular audit. ஒரு ஆடிட் என்கேஜ்மெண்ட்டை ஒருத்தர் டேக் கேர் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல என்கேஜ்மெண்ட் பார்ட்னர்னு இருப்பாங்கல்ல, அவங்க தான் ஹீ ஹேஸ் டு டேக் கேர் ஆஃப் தி எஸ்ஏ 220யோட குவாலிட்டி கண்ட்ரோல். அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே த ஆக்ஷன்ஸ் ஆஃப் த என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் அண்ட் அப்ராப்ரியேட் மெசேஜஸ் டு த அதர் மெம்பர்ஸ் எப்படி இருக்கணும்னு கேட்குறாங்க. டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஓவரால் கண்ட்ரோலுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது எப்படி அவங்க எம்ஃபசைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த இடத்துல தீஸ் 4 பாயிண்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆடிட் குவாலிட்டி என்னவோ அதை தெரியப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபேக்ட் தட் குவாலிட்டி இஸ் எசென்ஷியல் இன் பர்ஃபார்மிங் ஆடிட், இது மோஸ்ட் ரிப்பீட்டட் 3 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் கொஷின். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தில் டாக் அபவுட் இந்த இடம். ஓகேவா? இன்டர்னல் கண்ட்ரோல் ரிவ்யூவர், இன்டர்னல் கண்ட்ரோல் என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூவர் லிஸ்டட் கம்பெனிஸ்க்கு கம்பல்சரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் த ஃபினான்ஷியல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆடிட் ஆஃப் லிஸ்டட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த இக்யூசிஆர் அப்பாயிண்ட் பண்ணுறது ரொம்ப 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 கம்பல்சரி. அப்படி நீங்கள் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் என்னென்னலாம் பண்ணணும், அவங்ககிட்ட என்ன டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இக்யூசிஆர் சப்போஸ் நீங்கள் சொல்கிறீங்க க்ளீன் ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்கிறீங்க, என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் சேஸ் க்ளீன் ரிப்போர்ட், அந்த இக்யூசிஆர் சேஸ் நோ டோன்ட் கிவ் க்ளீன் ரிப்போர்ட் மாடிஃபைட் ரிப்போர்ட் அப்படின்னு உங்கள் 2 பேருக்கும் பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனையை நீங்கள் வந்து உங்களோட ஃபர்மில் என்ன பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் வச்சுருக்காங்களோ அந்த பிரச்சனையை ரிசால்வ் பண்ண அதை ட்ரை பண்ணி எப்படியாவது அந்த ப்ராப்ளமை ரிசால்வ் பண்ணிட்டு தான் நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்கணுமே தவிர இக்யூசிஆர் ஒரு ரிப்போர்ட் சொல்கிறாரு, என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் ஒரு ரிப்போர்ட் சொல்கிறாங்கன்னா ஆளுக்கு ஒரு ரிப்போர்ட்டு கொடுக்கக்கூடாது. அவர்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் ஃபைனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் தான் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி என்டையர் எஸ்ஏ 220ல் முடிக்கும் போது என்டையர் ஆடிட்டை முடிக்கும் போது அந்த ஆடிட்டர் எப்படி அதை டாக்குமெண்டேஷன் பண்ணணுங்கிற கொஸ்டின் அடிக்கடி வரும். ஓகேவா? நீங்கள் வந்து என்டையர் ஆடிட்டை முடிச்சிட்டிங்கப்பா, முடிச்சுட்டு வெளியில் வரும்போது எஸ்ஏ 220 படி நீங்கள் வந்து எப்படி அந்த the engagement partner should document the following matters pertaining to the audit engagement. என்னென்னலாம் நீங்கள் வந்து டாக்குமெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற இந்த 4 பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு 8லேருந்து 10 கொஷின் மட்டும் தான் சொல்லியிருக்கேன் 11th சாப்டரில். இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு தடவை படிச்சிட்டிங்களான்னு பாருங்கள். இல்லைனா ஒரு தடவை டக்குன்னு ரிவைஸ் பண்ணிவிட்டு யூ மூவ் ஆன் டு த எக்ஸாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.